தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இந்த பாடத்துல வந்து பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்களோட தோற்றத்தையும் அதுக்கப்புறம் அவங்களோட அரசுகளை பற்றியும் அறிந்து கொள்ளுதல், அவர்களின் நிர்வாக முறைகள், அடுத்து அவர்களோட ஆட்சி காலத்திலே சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை பற்றியும் இதுல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிற்கால சோழர்கள். தென்னிந்திய வரலாற்றில் வந்து பிரபலமான நன்கு அறியப்பட்ட முடியாட்சி அரசுகள் வந்து சோழ அரசும் ஒன்றா இருந்திருக்கு. அவர்களோட அரசு கட்டமைப்பு வந்து விரிவானது, நீர்ப்பாசன அமைப்பு முறை விரிந்து பறந்தது, அதிக எண்ணிக்கையிலான கோவில்களை வந்து இவங்க கட்டியிருக்காங்க. கலை மற்றும் கட்டடக்கலைகளுக்கு சோழர்கள் வந்து பெரும் பங்காற்றியிருக்காங்க. கடல் கடந்து அவர்கள் வந்து பல சாதனைகள் வந்து செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இதனாலதான் அவங்களுக்கு வந்து வரலாற்றுல மிக உயர்ந்த இடம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. பண்டைய சோழ அரசு வந்து காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டது. அதன் தலைநகர் வந்து உறையூர்னாக்க இப்ப இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி, அதுதான் சோழர்களோட தலைநகரா இருந்திருக்கு. கரிகாலனோட ஆட்சி காலத்துல வந்து இவ்வரசு சிறப்பான இடத்தை வகித்தது. அவருக்கு பின்வந்தோர் காலத்துல வந்து படிப்படியாக சரிவினை சந்திச்சிருச்சு. 9ஆம் நூற்றாண்டில் காவேரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை கரிகாலன் காலத்துலதான் இந்த ஆட்சி வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள்லாம் ஒழுங்கா ஆட்சி செய்யாதனால அவங்களோட இது வந்து சரிவை சந்திச்சது. அதுக்கு அடுத்து 9ஆம் நூற்றாண்டுல வந்து காவேரியின் வடக்கே ஒரு சிறு பகுதியை வந்து ஆண்டுட்டு இருந்த மன்னன் யாரு அப்படின்னா விஜயாலய சோழன். இவர் வந்து திருப்பி மறுபடியும் சோழ வம்சத்தை வந்து மீட்டெழ செஞ்சிருக்காரு. அடுத்து இவர் வந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அதை வந்து தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்சிருக்காரு. அடுத்து பிற்காலத்துல வந்து முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கரிகாலன் வந்து உறையூரை வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு. அடுத்து வந்து விஜயாலயன் வந்து தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் முதலாம் ராஜராஜன், அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து தலைநகராக கொண்டு சோழ பேரரசை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்து முதலாம் ராஜராஜன், அவரோட காலம் 985 1014. மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். இவரோட காலத்தை வந்து அவருக்கு இருந்த காலம் கம்மி தான், ஆனா அவரோட புகழ் வந்து அதை விட அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவோட பெரும்பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை இவர் தான் வந்து நிலைநாட்டியிருக்காரு. அவருடைய கப்பற் படையெடுப்புகள் வந்து மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோவிலை வந்து இவர் தான் வந்து கட்டியிருக்காரு. முதலாம் ராஜராஜன் தான் வந்து ராஜேஸ்வரம் கோவில், ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பெரிய கோயில், அதை வந்து கட்டியிருக்காரு. அவருடைய மகனும் அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்று வருமான முதலாம் ராஜேந்திரனோட காலம் வந்து 1014 1044. அவரும் தந்தையை போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்திலையும் ஒரு வலுவான சக்தியா வந்து சோழ பேரரசு தென்னிந்தியாவில் விளங்கியிருக்கு. அடுத்து அவருடைய மிக முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை வந்து இவர் கைப்பற்றிருக்காரு. கங்கையை கைப்பற்றதுனால இவர் வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. யார? முதலாம் ராஜேந்திரன் தான் வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இவர் வந்து பிரகடனப்படுத்தி கொண்டார். வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் வந்து எதுக்காக அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எழுப்பியிருக்காரு அப்படின்னா வட இந்திய போர்களில் வெற்றி பெற்றதுக்கான நினைவாக. அடுத்து அவருடைய கடற்படை வந்து ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ரா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. அதாவது கப்பற்படை கடற்படை தான் நல்ல வலுவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோழர்களின் கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது. அடுத்து சோழ பேரரசோட சரிவு எப்படி சரிவாச்சு அப்படின்னு கேட்டா, முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற முதலாம் ராஜேந்திரன் வந்து இங்கே பதவியேற்று அவர் வந்து இப்படி செய்யறாரு. அவருக்கு அடுத்து 3 பேர் வந்து பதவியேற்றிருக்காங்க. ஆனா 3 பேருமே வந்து சிறந்த திறமையான அரசர்களா இல்லை. அடுத்து மூன்றாவதாக 3 பேருக்கு அடுத்து மூணாவதா பதவியேற்றவர் யாருன்னா வீர ராஜேந்திரனோட மகன் அதிராஜேந்திரன். அவர் வந்து என்ன பண்ணாரு, உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டிருக்காரு. அவருடைய விஜயாலயன் வழிவந்தோரின் ஆட்சிக்கு அதோட அந்த அதி ராஜேந்திரன் அவரோட தான் லாஸ்டான ஆட்சி செஞ்சிருக்காரு. அவரோட அந்த விஜயாலயன் வழிவந்தோர ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருது. அடுத்து அதிராஜேந்திரன் மறைவை கேள்விப்பட்டவுடன்
கீழே சாளுக்கிய இளவரசர், சாளுக்கிய இளவரசர் ராஜேந்திர சாளுக்கியன் அப்படிங்கிறவர் வந்து சோழ அரியணை கைப்பற்றார். இந்த சாளுக்கியன் யாரு அப்படின்னாக்க, முதலாம் ராஜராஜனோட ஆட்சி காலத்துல வந்து சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு வந்து தொடங்கியிருக்கு. அவருடைய மகளான அந்த முதலாம் ராஜராஜனோட மகள் தான் குந்தவை. அந்த குந்தவையை வந்து சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தன் அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் அவரோட மகனான ராஜராஜ நரேந்திரன், இவங்களோட மகனான ராஜராஜ நரேந்திரனை வந்து முதலாம் ராஜேந்திரனோட மகளான அம்மங்காதேவியை மணந்தார். அவர்களோட மகன் தான் யாரு? முதலாம் குலோத்துங்கன். இந்த சாளுக்கியன் இங்க வராங்கல்ல, அந்த சோழ அரியணையை கைப்பற்றிய முதலாம் இவனை தான் வந்து அந்த ராஜேந்திர சாளுக்கியன் சொல்றாங்க. முதலாம் குலோத்துங்கன் எனும் பெயரில் வந்து சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். இவர் தேவையற்ற போர்கள் எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறாரு. இலங்கையில் சோழர்களுக்கு இருந்த இடம் ஃபுல்லாமே வந்து இழந்துட்டாரு. அடுத்து பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் இவரோட கட்டுப்பாடுல இருந்து நழுவிடுச்சு. அடுத்து காஞ்சிபுரத்தை வந்து தெலுங்கு சோழர்களிடம் இழந்துட்டாரு. இலங்கை அரசையும் இலங்கையில ஒரு சில இடங்களையும் இழந்துட்டாரு. அடுத்து காஞ்சிபுரத்தையும் இழந்துட்டாரு. பாண்டிய நாட்டில் பிடிச்சிருந்த இடங்களையும் இழந்துட்டாரு. அடுத்து 1279 வந்து பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியரோட ஆட்சி வந்துருச்சு. இன்றைய தமிழகத்தில் வந்து நிறுவியிருக்காங்க. அதோட சோழ வம்சத்தோட ஆட்சி வந்து முடிவு பெற்றுச்சு. அடுத்து இவங்களோட நிர்வாக முறை, சோழர்களோட நிர்வாக முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, அரசரின் ஆணைகள் வந்து அவருடைய அதிகாரிகளால் பனையோலைகள் வந்து எழுதப்பட்டன. அடுத்து பனையோலைகள் எழுதியிருக்காங்க. அடுத்து கோவில் சுவர்கள்லையும் பொறிச்சிருக்காங்க. அடுத்து மூத்த மகன் யுவராஜன் அப்படின்னு சொல்லி வாரிசுகளாக அரசர் வந்து தனது மூத்த மகனை தான் தனது வாரிசாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மூத்த மகன்களை வந்து யுவராஜன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. யுவராஜாக்கள் வந்து நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சோழ அரசர்கள் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை வந்து உருவாக்கி இருந்திருக்காங்க. நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு பேரரசு இருக்குன்னா அதை மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மண்டலத்தையும் பல நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு நாடுக்குள்ளேயுமே என்ன பல கூற்றங்கள்னா கிராமங்களோட தொகுப்பு. அதுக்கு அடுத்து அந்த கிராமங்களோட தொகுப்பை வந்து கிராம நிர்வாகம், அதுதான் வந்து கடைசி மிகச்சிறிய அழகு. அதாவது ஒரு நிர்வாக வசதிக்காக பேரரசை வந்து மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த மண்டலங்களை வந்து நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. அந்த நாடுகளை வந்து பல கூற்றங்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது கிராமங்களின் தொகுப்பாக பிரித்து அதுக்கு அடுத்து கடைசியாக கிராம நிர்வாகம் அப்படின்னு சொல்லி சிறிய அழகாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் இவங்க தான் வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. இந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை வந்து ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் இவங்க தான் செஞ்சிருக்காங்க. வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாகி இருந்துச்சு. அவை வந்து ஊர்கள் என அறியப்பட்டன. அதிகமான விவசாயிகள் இருக்கப்படக்கூடிய இடம் தான் வந்து ஊர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுவார். அந்த விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கவங்க அந்த ஊரார்கள் வந்து ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்திருக்காங்க. அடுத்து பிராமணர் வந்து கிராமங்களை சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் பிராமணர்கள் கிராமங்களை சேர்ந்த சபையோரா இருந்திருக்காங்க. பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் இந்த பிராமணர்கள் தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்ததான் வணிகர்களின் குடியிருப்புகளை வந்து நகரத்தார்கள் வந்து நிர்வகிச்சிருக்காங்க. நகரத்தார்களோட வேலை என்னன்னா வணிகர்களோட குடியிருப்புகளை நிர்வகித்தது தான். அடுத்து தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மட்பாண்டம் அணைவோர் இவங்களும் நகரத்தில் வாழ்ந்திருக்காங்க. நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வச்சிருக்கு. நாட்டாருங்கிறவங்களோட வேலை என்ன அப்படின்னாக்க நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைக்கிறதா நாட்டார்களோட வேலையா இருக்கு. அடுத்து ஊர், சபை, நகரம், நாடு இங்க இருந்த மன்றங்கள் எல்லாமே பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை வந்து செஞ்சிருக்காங்க. நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், இந்த ஊர், சபை, நகரம், நாடு இதுல இருக்கக்கூடிய மன்றங்களோட வேலை என்ன அப்படின்னா தேவையான நீர்ப்பாசனம், சாலைகள் போடுறது, கோவில்கள் கட்டுறது, தோட்டங்கள் செய்கிறது, வரி வசூல் செய்கிறது, மத விழாக்களை நடத்துதல் இந்த பணிகள் எல்லாத்தையுமே இவங்க தான் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். பிரம்மதேய கிராமம் அப்படின்னாக்கா பிராமணர்களுக்கு
கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் வந்து பிரம்மதேயம் சொல்றாங்க. இக்காலத்துல வந்து கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனா குட ஓலை முறைன்னு சொல்றோம்ல, அது மாதிரி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. குறித்து தெளிவா இதை வந்து இந்த முறையை எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற முறையை வந்து கல்வெட்டுகள்ல வந்து தெளிவாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பிலிருந்தும், குடும்புனா வார்டு உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் மாணவரோட தகுதி என்ன அப்படின்னா 35லேருந்து 70 வயசு வரைக்கும் வயசு இருக்கணும். அடுத்து வேத நூல்கள்லையும் சமய நூல்கள்லையும் அவங்க தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். அவங்களுக்கு வந்து நில உரிமையாளராகவோ சொந்தமா வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொந்த நிலமோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு குடும்பிலிருந்தும், அதாவது வார்டுல இருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களோட பெயர்களை வந்து பனை ஓலை துண்டுகள் எழுதப்பட்டு அவை வந்து மட்பாண்டத்துல போடுறாங்க. அடுத்து மன்றத்தோட மூத்த உறுப்பினர் ஒருவர் வந்து சிறுவனை அழைத்து குளத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்ட பெயரை வந்து அறிவிக்கிறாங்க. இம்முறையின்படி பல குழுக்கள் வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வருவாய். சோழர் காலத்துல வந்து வருவாய் எப்படி கிடைச்சிச்சு அவங்களுக்கு அப்படின்னாக்க சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் தான் பெறப்பட்டது. நிலவரியானது காணி கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழர் காலத்தோட நிலவரியை வந்து காணி கடன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது. மகசூலில் 1/3 பகுதியா வரியாக வசூலிக்கப்பட்டது. எவ்வளவு மகசூல் ஆகுதோ அதுல 1/3 பகுதி வந்து வரியாக வசூலிச்சுட்டாங்க. பெரும்பாலும் தானியமாக தான் வசூல் பண்ணியிருக்காங்க. நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் கூட வசூலிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. சோழ அரசர்கள் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் கோவில்கள்னா தேவதான கிராமங்கள் அவங்களுக்கும் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கியிருக்காங்க. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. வேளாண் வகை என்னும் நிலங்களை வந்து உடைமையாளர்கள் வேளாளர்கள் என அழைக்கப்பட்டனர். பள்ளி சந்தம் அப்படிங்கிறது வந்து என்ன வகையான நிலங்கள் அப்படின்னாக்கா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்களை வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண் வகை செய்யக்கூடிய நிலங்களை வந்து அவங்களோட உடைமையாளர்களை வந்து வேளாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாளரில் ஒரு பிரிவினரான உழுகுடி, வேளாளருங்கிறவங்களோட ஒரு பிரிவு வந்து உழுகுடி. அந்த உழுகுடியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. அவங்க வந்து உடைமையாளர்களாக இருக்க இயலாது. அவர்கள் வந்து பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய அவங்க வந்து சொந்த அந்த உடைமையாளர்களாக இல்லாமல் வேளாண் பணிகளை மட்டும் செஞ்சுருக்காங்க. மொத்த விளைச்சல் வந்து வேளாண் வகை நில உடைமையாளர்களோட மேல்வாரத்தை வந்து பெற்றனர். இவங்க வந்து மேல்வாரம் அப்படின்னாக்கா விளைச்சலில் வந்து பெரும் பகுதியை வந்து இவங்க பெற்றிருக்காங்க. அடுத்து உழுகுடிகள் கீழ்வாரத்தை அதிகமானதை வந்து இந்த வேளாண் வகை நில உடைமையாளர்களுக்கு கொடுத்துட்டு கீழ்வாரத்தை, மேல்வாரம்னா அதிகமான பகுதி, அதில் இருக்கிறதுலே கம்மியான பகுதியை வந்து கீழ்வாரம், அதுக்கு பேர் தான் கீழ்வாரம், அதை வந்து உழுகுடிகளுக்கு கொடுத்துருக்காங்க. விளைச்சல்ல சிறிய பகுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்து அடிமை மற்றும் பணிசை மக்கள். அவங்க வந்து சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தவங்க வந்து அடிமை மற்றும் பணிசை மக்கள். சமூகத்தின் இடைமட்டத்தில் வந்து போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. அடுத்து உங்களோட காலத்தில் உள்ள நீர்ப்பாசனம். சோழர்கள் வந்து நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் அடங்கியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. காவிரியோட கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்கான வடிவாய்க்கால்கள் கூட கட்டப்பட்டிருக்கு. தேவைப்படும் நீரை கொண்டு வருவதற்கு பேர் வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை அந்த வெளியேற்றுவதற்கு பேர் வந்து வடிகால் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் வந்து ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் வந்து நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்க்கால்கள் வந்து நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அடுத்து இவங்களோட மதம். சோழர்கள் வந்து சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்திருக்காங்க. சிவபெருமானோட திருவிளையாடல் சைவடியர்களான நாயன்மார்களால் பாடல்களால் இயற்றப்பட்டுள்ளது. நம்பியாண்டார் தொகுக்கப்பட்ட அவை வந்து திருமுறைகள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்து இவங்க காலத்தில் உள்ள கோவில்கள் வந்து தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். அங்கே உள்ள கட்டடங்களில் சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல், இவங்க வந்து இது எல்லாமே வந்து களஞ்சியமாக இவங்களோட கோவில்களில் களஞ்சியமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை வந்து சொந்தமாக்குறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு.
கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களான நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றையும் வந்து இவங்க வளர்த்துருக்காங்க. நடனமாதல், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் ஆகியோர் வந்து கோவிலோட பணியாளர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து சோழர்களோட கல்வி பணி. சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு தந்திருக்காங்க. முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம், தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம்ங்கிற இடத்துல வந்து முதலாம் ராஜேந்திரன் வந்து அந்த எண்ணாயிரம்ங்கிற கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை வந்து நிறுவியிருக்காரு. அக்கல்லூரியில் வந்து 14 ஆசிரியர்களும் 340 மாணவர்களும் வேதங்கள், இலக்கணங்கள், உபநிடதங்கள் வந்து படிச்சிருக்காங்க. அதை தழுவி புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை அப்படிங்கிற ஊர்லையும், செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துலையும் 1048வது வருஷம் வந்து புதுச்சேரியிலையும், 1067வது வருஷம் செங்கல்பட்டுலையும் இதே போன்ற கல்வி, அதாவது வேத கல்லூரிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர் காலத்தை சேர்ந்தவையா இருந்திருக்கு. அடுத்து சோழர்களோட வணிகம். சோழர்களின் காலத்தில் வணிகம் வந்து தழைத்தோங்கியது. 5 வண்ணத்தார் அப்படி மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை சேர்ந்த வணிகர்கள் வந்து வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. 5 வண்ணத்தார், மணி கிராமத்தார், இவங்க பேர், இதெல்லாம் வந்து வணிக குழுக்கள். 5 வண்ணத்தார் குழுவானது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5 வண்ணத்தார்கள் யார் யாருன்னா மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 5 பேரும் தான் வந்து 5 வண்ணத்தர்கள்னு சொல்றாங்க. அடுத்து அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள். இவங்க எல்லாமே கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள். அவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்கள் வந்து குடியிருந்தனர். மணி கிராமத்தார் அப்படின்னாக்கா இவங்க வந்து வணிக குழு அமைப்பை சார்ந்த வணிகர்கள். உள்நாட்டு வணிகத்தில் இவங்க எல்லாரும் வெளிநாட்டு, அந்த அஞ்சு வண்ணத்தார்கள்னா வெளிநாட்டில் சேர்ந்தவங்க. மணி கிராமத்தினா உள்நாட்டு வணிகத்தில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருந்தவங்க. காலப்போக்கில் வந்து அவ்விரு அமைப்புகளும் 500 திசை 1500 அப்படிங்கிற பெயர்கள்லாம் ஒருங்கிணைச்சிட்டாங்க. கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதல் கீழே வந்து செயல்பட்டு இருக்குது இந்த அமைப்புகளும். 500 அமைப்பு வந்து தென்கிழக்கு ஆசியா நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது. 500 அமைப்பு வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு அடிப்படையாக கொண்டது. அடுத்து இதுல வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னா, யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளி புகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ண பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இழை துணிகள் ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு கடல் கடந்த வணிகத்துல. அடுத்து சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு, இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து இதுதான் அதோட சோழர்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிற்கால பாண்டியர்கள் அறிமுகம். 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்த 3 பழமையான அரச வம்சர்களுள் பாண்டியர்களும் அடங்குவர். யாரு? சேர சோழர் பாண்டியர்கள், அதாவது பாண்டியர்களும் அதுல ஒருத்தவங்கன்னு சொல்றாங்க. முத்து குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை தான் இவங்களோட தொடக்க கால துறைமுகமா இருந்திருக்கு. அடுத்து பாண்டியர்கள் வந்து பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும், அவங்களோட கல்வெட்டுகள் வந்து மதுரையிலும் சுற்றுப்புறங்களும் கண்டறிக்கப்பட்டதுனால இவங்க வந்து பிற்காலத்துல மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்திருக்கு. தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் அங்கு ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். 6ஆம் நூற்றாண்டுல வந்து களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் வந்து தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டாங்க. 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து சோழர்கள் வந்து இங்க ஆட்சி செஞ்சதுனால அவங்களோட ஆட்சி வந்து வலுவா இருந்ததுனால பாண்டியர்களால வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் சோழர்களோட வீழ்ச்சிக்கு பிறகுதான் திருப்பி மறுபடியும் வந்து அதை பயன்படுத்திக்கிட்ட, அந்த வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர் வந்து மீண்டும் தங்கள் அதிகாரத்தை வந்து நிறுவியிருக்காங்க. இவங்களோட ஆட்சி மறுபடியும் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்துருக்கு. அடுத்து பாண்டியரசு மீண்டெழுதல். 600 இருந்து கிபி 600 இருந்து 920 வரைக்கும் கடுங்கோன் எனும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை வந்து மீட்டிருக்காரு. கடுங்கோன் பாண்டியன் அப்படிங்கிறவர். அடுத்து அவரை தொடர்ந்து வேறு இருவர் வந்து அரச பதவி ஏற்றிருக்காங்க. அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் யாரு அப்படின்னாக்க அரிகேசரி மாரவர்மன். வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் வந்து 642 அரியணை ஏறியிருக்காரு. பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன்
அவங்களோட காலத்தை சேர்ந்தவர் தான் இந்த அரிகேசரி மாறவர்மன் வந்து. கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் தனது எதிரிகளான சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் ஆகியோரை அவர் வெற்றி கொண்டதை புகழ் பாடுகின்றன. இவங்களை வெற்றி கொண்டதை, இவரோட கல்வெட்டுகள் எல்லாமே இவர் வெற்றி கொண்ட இந்த சேர, சோழர், பல்லவர், சிங்களரோட புகழை தான் பாடுது அப்படின்னு சொல்றாங்க. அரிகேசரி மாறவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன்பாண்டியன். இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்க கூன்பாண்டியன் சொல்றாங்க. கூன்பாண்டியன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சமணர்களை வந்து துன்புறுத்தியிருக்காரு. அவர் தான் வந்து அரிகேசர மாறவர்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சைவ துறவியான திருஞான சம்பந்தர் வந்து அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு வந்து மாற்றியிருக்காரு. மதம் மாறிய பின்னர் அரிகேசரி வந்து சுமார் 8000 சமணர்களை வந்து கழுவேற்றியதாக கூறப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் முதலாம் வரகுணன் அவர் வந்து ஆட்சி வந்திருக்காரு. 756 இருந்து 815 வரைக்கும் அவரோட ஆட்சி காலம். அடுத்து அவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி. அவர் தான் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளி யாரு அப்படின்னா முதலாம் வரகுணன். அடுத்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, நெடுஞ்சடையன் வந்து தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக பாண்டிய அரசை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அவருக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்றவர் வந்து ஸ்ரீ வல்லபன், இரண்டாம் வரகுணன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். இவருக்கு பின்னாடி வந்தவங்க வந்து ஸ்ரீ வல்லபன், இரண்டாம் வரகுணன். இவங்க எல்லாம் 2 பேரும் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. முதலாம் பராந்தகன் கீழ் எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை அவர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. அதுக்கப்புறம் முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் 920 வந்து நாட்டை விட்டது. இரண்டாம் ராஜசிம்மன் தான் பாண்டிய மன்னன். தோல்வியற்றதுனால